ஏன்னா பக்கவாதம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய டயபெட்டிக் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா நம்மளுடைய ரத்தத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வர வர நம்மளுடைய இரத்த குழாய்களும் சேர்ந்து தான் வந்து பாதிக்கும். இரத்த ஓட்டம் அப்படின்றது விரல்களுக்கு எல்லா இடங்களுக்கும் விரல் நுனி வரைக்குமே வந்து சீரான இரத்த ஓட்டம் வந்து ஒரே மாதிரியான இரத்த ஓட்டம் இருக்கணும். அப்படி இல்லாமல் இரத்த ஓட்டம் ஒரு சில பகுதிகளுக்கு தடைப்படுது அப்படின்னா அந்த சைடில் வந்து செயலிழப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி பாதிக்கப்படுறது தான் அந்த சுகர் ஹையாக இருக்கும்போது, அவங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை இருக்கும்போது அவங்களுடைய பாடியில் வந்து நடக்குது. அப்போ முதல்ல வந்து சுகரை வந்து கண்ட்ரோலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது பக்கவாதம் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிவியரான மசில் ஸ்டிஃப்னஸ் வராமல் அந்த மசிலோட இறுக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகாமல் வந்து பார்த்துக்க முடியும். சில பேருக்கு ரொம்ப வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கை கால்கள் வந்து சூம்பி பண்ண மாதிரி மசில் வேஸ்டிங் வந்து இருக்கும். போக போக அந்த ஸ்டிஃப்னஸ் என்ன ஆகும்னா மசில் ஃபுல்லாகவே வேஸ்டிங் ஆகிடும். அவங்களுக்கு அந்த கை கால் வந்து ஆப்போசிட் கை கால்களை விட பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சிறுத்து போய் இருக்கும். எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே சிறுத்து போயிருக்கும். அதுவும் போக போக ரொம்ப முடங்க ஆரம்பிச்சிடும். கைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃப் அதிகமாகும்போது கைகள்லாம் நல்லா மடங்கி போயிடும். எந்த பொருளுமே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப டிலே பண்ண ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகும். அதனால் விரைவிலே அதற்கு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா தாத்தாக்கு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு ஃபுல் பாடிக்குமே நம்ம தெரப்பீஸ் வந்து கொடுக்குறோம். தலையிலேருந்து கால் பாதம் வரைக்குமே தலையில் சிரோதரான் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாகவே பொடி கிளின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை சிகிச்சைகள் கொடுத்து கால் பாதத்தில் ரெஃப்ளெக்ஸாலஜின்ற ஒரு சிகிச்சை. அதனால் கை கால்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கால் பாதம் வரைக்கும் ரத்தம் ஃப்ரீயாக போகாமல் இருக்கிறது, ரத்த ஓட்டம் தடைப்படுறது, கால் பாதத்தில் உணர்ச்சி கம்மியாக இருக்கிறது, நடக்கிற ஃபீலே இல்லாமல் இருக்கும், தடுமாறி கீழே விழுந்துருவாங்க, கால் வைக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜின்ற ஒரு சிகிச்சை பண்ணி கால்களுக்கு நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை நம்ம ஃப்ரீ பண்ணுறோம். இந்த மாதிரியான சிகிச்சைகளோடு சேர்ந்த நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகளும் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வாதத்தோட வகையில் தான் அந்த பக்கவாதமும் ஒரு டைப்பு. வாதத்தை குறைக்கிற மாதிரியான உள் மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வர கூட்டிகிட்டு வந்து இதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்ம சிகிச்சை ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் பண்ணும்போது எவ்ரிடேயுமே அவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு 4 நாள் 5 நாள்லாம் கையெல்லாம் நல்லா தூக்க வருது, கைகளில் பொருள் பிடிக்க வருது. இந்த மாதிரி 2 கைக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாத அளவுக்கு 15 டேஸில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவார். நேரில் கூப்பிட்டு வந்து இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கலாம் நீங்கள்.